ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் யூஸ் பண்ண சில ஹேர் கலர் ஷாம்பு பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ஹேர் கலர் ஷாம்புன்னு சொல்லி பார்க்கலாம். வீக் கேர் ஷாம்பு ஹேர் கலர், பிளாக் ரோஸ் ஹேர் கலர் ஷாம்பு நேச்சுரல் பிளாக், கோட்ரேஜ் ஈஸி 5 மினிட்ஸ் ஹேர் கலர் ஷாம்பு, விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, இண்டிகா ஈஸி ஷாம்பு ஹேர் கலர். இது எல்லாமே கிரே ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு. அதாவது நரைமுடி இருக்குன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதுவும் மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ரெகுலராக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா ஷாம்புமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஹேரை நல்லா பிளாக் ஆக்குது, ஷைனிங் ஆக்குது. இருந்தாலும் இதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எடுத்துட்டாலே க்ளீனிங் ப்ளஸ் ஒரு மாதிரி இருக்குது, சிக் ஷாம்பு ஒரு மாதிரி இருக்கும், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக்கர் ஷாம்புவோட பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இப்படித்தான் இருக்குது. பேக்கேஜிங்கே செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே க்ளவுஸ் இருக்குது. அடுத்தது ஷாம்பு இருக்குது. இந்த ஷாம்பு பேக்கெட் இப்படி தான் இருக்குது. இந்த ஷாம்புவோட வெயிட் 15 ml. இதோட ப்ரைஸ் 65 rupees. இதுக்கு செல்ஃப் லைஃப் 2 years கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டோட ஃப்ரண்ட்டில் நோ பிபிடி, நோ அமோனியா, நோ பேரபன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடில் இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த இண்டிகா ஈஸி ஹேர் கலர் ஷாம்பு பற்றி பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஷாம்பு பேக்கெட் இருக்குது, க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி ஆம்லா. இது கூட பிபிடி ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிபிடினா பிரிண்ட் அவுட் டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான மை. இது கலருக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட் ஃப்ரண்ட்டில் நோ அமோனியா, லாங் லாஸ்டிங் கலர், 100% கிரே கவரேஜ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஷாம்புவோட நெட் வெயிட் 18 ml. இதோட ப்ரைஸ் 25 rupees. அடுத்தது இந்த விஐபி ஹேர் கலர் ஷாம்பு பற்றி பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஷாம்பு பேக்கெட் கூட க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டோட ஃப்ரண்ட்டில் லாங் லாஸ்டிங் ப்ளீசன்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஷாம்பு ஹேர் கலர் கண்டிஷனர் 5 in 1. எப்படின்னா ஹெட், ஃபேஸில் இருக்கிற ஹேர், செஸ்ட் அண்ட் ஹேண்டில் இருக்கிற ஹேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோட நெட் வெயிட் 20 ml. இதோட ப்ரைஸ் 51 rupees. அடுத்தது பிளாக் ரோஸ் ஹேர் கலர் ஷாம்பு நேச்சுரல் பிளாக் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வருது. இந்த ஷாம்புவோட நெட் வெயிட் 15 ml. இதோட ப்ரைஸ் 25 rupees. இதுக்கு 2 years செல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட் ஃப்ரண்ட்டில் இன்ஸ்டன்ட் பிளாக் இன் 8 minutes, 100% கிரே கவரேஜ், 3 in 1. அதாவது ஹேர் கலர் ஷாம்பு கண்டிஷனர் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் நோ அமோனியா. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் அவகாடோ ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோட்ரேஜ் எக்ஸ்பர்ட் ஈஸி 5 மினிட்ஸ் ஹேர் கலர் ஷாம்புவோட பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் ஷாம்பு கூட க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, டெமோ ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட நெட் வெயிட் 20 ml. இதோட ப்ரைஸ் 25 rupees.
இந்த பேக்கெட் ஃப்ரண்ட்டில் நோ அமோனியா, இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் சீகக்காய் அண்ட் ஆம்லான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஹேர் கலர் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிற ஷாம்பு பேக்கெட் கட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் ஊற்றி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஷாம்பு பேக்கெட்குள்ளேயே க்ரீம் அண்ட் கலர்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ஷாம்புவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேண்டில் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிளாக் ரோஸ் ஹேர் கலர் ஷாம்புக்கு மட்டும் க்ளவுஸ் கொடுக்கல, இதுக்கு க்ளவுஸ் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இப்போ நம்ம பார்த்த ஹேர் கலர் ஷாம்பில் விஐபி, பிளாக் ரோஸ், வீகேர், இண்டிகா இந்த 4 ஷாம்புமே ஹேரை தண்ணியில் நனைச்சிட்டு நார்மல் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த கோத்ரேஜ் ஹேர் கலர் மாத்திரம் வெட் ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். எப்படின்னா ட்ரையான ஹேரில் இந்த ஷாம்பு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 3 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹேர் டை மாதிரி ரொம்ப நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. 5 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த ஹேர் கலர் ஷாம்பு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஹேரை நல்லாவே பிளாக் ஆக்குது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் ஷாம்பு மாதிரி நிறைய நுர வருது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்குது. இதில் ஹேர் வாஷ் பண்ணதும் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி 5 நிமிஷத்தில் ஹேர் ஃபுல்லாக சூப்பராக பிளாக் ஆயிடுது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஷாம்பு எல்லாருக்குமே சூட் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே ஹெட்டேக் இருக்குது, கிடினஸ் இருக்குது, எது யூஸ் பண்ணாலுமே ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் கலர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஒப்பீனியன் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வீக்கர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஹேர் பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஹேர் கொஞ்சம் கூட ட்ரை ஆகலை. ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த வீக்கர் ஷாம்பு சூப்பராக சூட் ஆகும். இதோட லாங் லாஸ்டிங் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 வீக்லேருந்து 3 வீக் வரைக்கும் இருக்கும். அடுத்தது விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இதுவும் ஹேரை நல்லா ஸ்மூத் ஆக்குது, ரொம்ப ஷைனிங் ஆக்குது. இதோட லாங் லாஸ்டிங் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 வீக் மேலேயே இருக்கும். அடுத்தது இந்த இண்டிகா ஹேர் கலர் ஷாம்பு. இது யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கும். இதோட லாங் லாஸ்டிங் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பிளாக் ரோஸ் ஹேர் கலர் ஷாம்பு. இதை யூஸ் பண்ணும்போது ஹேர் பார்க்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோட லாங் லாஸ்டிங் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு 1 வீக் இல்லாட்டி ஒரு 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது கோத்ரேஜ் ஹேர் கலர் ஷாம்பு. இது யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட லாங் லாஸ்டிங் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஹேர் கலர் ஷாம்புவோட லாங் லாஸ்டிங் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு, வாரத்தில் 1 டைம் 2 டைம் ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு இதோட லாங் லாஸ்டிங் ரொம்ப அதிக நாள் இருக்கும். இதோட லாங் லாஸ்டிங் ஹேர் வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னா கிரே ஹேர் எல்லாம் சூப்பராக பிளாக் ஆகிடும். ஸ்கால்ப்பில் திட்டாக பிளாக்காக இருக்காது. நம்ம ஹேரை டவலை துடைக்கும் போதும் திட்டாக பிளாக்காக ஒட்டியிருக்காது. இதில் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சுத்தமாக ஹேர் கொட்டாது. இந்த ஹேர் கலர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், கண்ணில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க கைக்கு கிடைக்கிற பிளேஸில் வைக்காதீங்க. இந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த ஷாம்பு பேக்கெட் கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி வைக்கக்கூடாது. இந்த ஷாம்பு 1 யூஸ் மட்டும்தான். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சிலருக்கு பவுடர் ஹேர் டை யூஸ் பண்ணாலே ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஹேர் கலர் ஷாம்பு ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி இந்த ஹேர் கலர் ஷாம்பு மேக்ஸிமம் எல்லாருக்குமே சூட் ஆகும். இந்த ஹேர் கலர் ஷாம்புவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹேர் 5 நிமிஷத்தில் பிளாக் ஆகிறது தான். ஹேர் டையோட கம்பேர் பண்ணும்போது ஹேர் கலர் ஷாம்பு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஹேர் டை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த ஹேர் கலர் ஷாம்பு ரொம்ப ஈஸியான வே. 5 நிமிஷத்தில் ஹேரை பிளாக் ஆக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் கலர் ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் எப்படி இருக்குன்னா உடனே ஹேர் பிளாக் ஆகிடும். ஹேர் பார்க்கும்போது நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பொதுவாக ஒரு நார்மல் ஹேர் டை யூஸ் பண்ணாலே ஹேர் நல்லா ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது சுத்தமாக ஹேர் ட்ரை ஆகிறதில்ல. ஹேர் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் பார்க்கும்போது நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட லாங் லாஸ்டிங் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதை பொறுத்து தான்.
ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு 2 வீக் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷாம்பு 1 மந்த்க்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஹேர் கலர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஹேர் பிளாக் ஆனாலும் இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட லாங் லாஸ்டிங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷாம்பு பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷாம்பும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.